இன்றைக்கி நாங்கள் மாடிக்கு எதுக்கு வந்திருக்கோன்னா முருங்கை இலை பறிக்கிறதுக்கு. எதுக்குன்னா முருங்கை இலை சூப்பு செய்கிறதுக்கு. இப்போ வாங்க முருங்கை இலை கட் பண்ணிடலாம். இலசா தான் வேணும் எங்களுக்கு, அதனால தான் இலசா பார்த்து நாங்கள் கட் பண்ணுறோம். இவ்வளோ போதும் முருங்கை சூப்புக்கு. இப்போ வந்து முருங்கை சூப்பு எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரை வந்து பறிச்சுட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். இது வந்து கைக்கு 2 பிடி எடுத்துருக்கோம் முருங்கைக்கீரை. இப்போ சூப்புக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு மல்லி, சின்ன சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு. இது வந்து மிக்சியில் போட்டு நம்ம ஒரு திருப்பி எடுத்துடலாம். இப்போ வந்து மல்லி போட்டுக்கலாம், சின்ன சீரகம், மிளகு, இதெல்லாம் ஒரு திருப்பிட்டு வந்துடலாம். இப்போது சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோம் மிளகு சீரகம்லாம். இப்போ இது வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையில் முருங்கைக்கீரை வந்து குக்கரில் தான் போட்டிருக்கோம். இதில் பொடிச்சு வச்ச மிளகு சீரகத்தை போட்டுடலாம். கூடவே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் போட்டுடலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ வந்து தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடணும். தேவையான அளவுக்கு தண்ணி. தண்ணி ஊற்றியாச்சு. இது நாங்கள் வந்து 6 பேருக்கு தான் நாங்கள் சூப் செய்கிறோம். நீங்கள் 4 பேருக்கெல்லாம் போடுற மாதிரி இருந்தானா பொருட்கள் வந்து கொஞ்சம் பொருள் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நமக்கு 4 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ குக்கர் திறந்தாச்சு, 4 விசில் வச்சாச்சு. இப்போ வந்து இது வடிகட்டிடலாம். இப்போ சூப்பு வடிகட்டியாச்சு. இப்போ இது வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து குக்கரில் ஊற்றிடலாம். வடிகட்டி வச்சுருக்க தண்ணி வந்து இந்த இதில் ஊற்றிடலாம் குக்கரில். இந்த தண்ணி வடிகட்டிடலாம். உப்பு வடிகட்டியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் பெப்பர் போட்டுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் சூடு காட்டிட்டு குடிக்க வேண்டியது தான். அப்படியே சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் பையன் டேஸ்ட் பண்ணி சொல்லுவான் எப்படி இருக்குன்னு. அம்மாவும் படியே செஞ்சு விட்டாங்க. இப்போ வாங்க டேஸ்டிங்காக பவுல் எடுத்துருக்கோம். இப்போ இந்த முருங்கை கீரை சூப்பு தான் இப்போ நம்ம குடிக்க போகணும். வாங்க குடிக்கிறோம். செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கசக்காது. இது பாவக்காவும் நல்லா கசக்கவே இல்லை. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கொடுத்து பாருங்கள். அப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஸ்கூலுக்கு இந்த மாதிரி இதை அமுச்சு விடுங்க, அவங்களும் கொடுப்பாங்க. அப்புறமா நம்ம அப்பா நம்ம டேடிக்கு அவங்களுக்குனா பசங்களுக்குனா ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம டேடி கூட வயிற்று ஏதோ ப்ராப்ளம் இருந்தாலும் இது குடித்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். இது டைட்டாக நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீ சப்ஸ்கிரைப் பண்ணதானே அடுத்த வீடியோவில் நாங்கள் போட முடியும். பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.